வீட்டில் காய்கறி ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதனால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிட்ருந்தேன். இஞ்சி, லெமன் அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். கருவேப்பிலையும் உருவி ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். பச்சை மிளகாவை இந்த மாதிரி காம்பு எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். வீட்டிலேருந்து அண்ணி கொஞ்சம் மட்டன் பிரியாணி கொடுத்து அமுச்சு விட்டுருந்தாங்க. ஹஸ்பண்ட் வர வழியில் 2 பீஸ் சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு முடித்தோம் அப்படின்னா இருக்கிற வேலையை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டேன். வீட்டுக்கிட்டே கீரை வந்து விற்றுட்ருந்தாங்க. புளிச்ச கீரை தான் ஒரு கட்டு வாங்கினேன். செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஆனால் ஊருங்க சைடில் பார்த்திங்கன்னா நிறைய புளிச்ச கீரை தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எங்கள் பாட்டி செய்கிறதுலாம் வேறு லெவலில் இருக்கும். நான் விரும்பி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சாப்பாட்லேயே தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். காலைல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சூடாக கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் சுடு தண்ணியும் போட்டு